கர்மசாமி. ஆமா அப்படியா? யாரு இவங்களா? என்னப்பா கர்மசாமி, கடையநல்லூர் ஓடைக்குள்ள ஒரு சாமி இருக்குமே, சரிதான் உங்க வீடு. காலனுக்குவா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கருத்துல ஒரு ருத்ராட்சி கொட்டையை போட்டிருந்தா இவன் சன்னியாசி ஆயிடுவானே, போடலாமா? இவன் கேட்க மாட்டேங்கான். அதை சொல்லி பலகாலம் சொல்லி சண்டை போட்டேன். நான் அப்படித்தான் இருப்பேன் துணைய சொல்ல காலன்ட்டானா எவ்வளோ பூடணியலாம் நமக்கு தான் எவன்டா கேட்கான். கேட்டுதானடா ஆகணும். இல்லடா நீ நினைச்ச பொண்ணா கல்யாணம் முடிக்கணுமா, நாங்க நினைச்ச பொண்ணா கல்யாணம் முடிக்கணுமாடா? அப்படி நீ நினைச்சதை விட்டுட்டலாம், கருத்த தூர விடு. இந்த கொட்டையை நீ இப்ப கட் பண்ணி தந்துடலாமா? என் கையில இப்ப கட் பண்ணி தந்துடலாமா? இத கட் பண்ணி தந்துட்டு நான் கல்யாணத்தை முடிச்சு தந்துடுறேன். என்னடா செய்யணும்? ஓகேவா? கால் வந்துட்டு வா. எடுப்பாடா செல்லையா. ஏன்னா சில பேர்களுக்கு வசியம் கொடுக்கும், சில பேர்களுக்கு அந்த வசியத்தை தடுக்கும். உனக்கு வசியத்தை தடுக்குது, அதனாலதான் கட் பண்றேன். புரியுதா? கஜா காக்குமாக்கா கையில கூட அவனுக்கு கொண்டா. இந்த நீயே சாமி பாதத்தில் கொண்டு வைடா. நீயே வை, நல்ல மன நிறைவா வச்சிரு. வாடாய செல்லும் காலில் விழுந்து கும்பிட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றி மேல கொடுப்பா. என் பிள்ளைக்கு புத்தராட்சத்தை எடுத்து வருத்தப்படுறதெல்லாம் கொஞ்சம் என்ன கவலைப்படாத, நான் தருவேன். நான் ஒண்ணு தருவேன், அது உனக்கு ஜனவசியம் கொடுக்கும். இந்த மனக்கோலம் வருவாய், தை மாதத்தில் கல்யாணம் நிறைவேறுகிறது. இப்படி பக்கத்துல வா. நம்ம வச்சிருக்க ஒரு ருத்ராட்ச கோட்டை எடுங்க, இப்பவுமே அவனுக்கு கொடுக்குறேன். நான் பாரு, நெத்தி உண்டு விடுறாங்க. கொண்டாப்பா, நான் தர, நீ போட்டு காடா. ஜனவசியம் பணவசியம் எல்லாம் நடக்கும். கட்டிக்கா, ஆனந்தமாயிரு. ஓகே கர்மசாமி. ஆமா அப்படியா? கேட்டு பாப்போம். யார்? கடையம். உன்னுடைய தொழில் ஸ்தாபன இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ ஒன்னு அந்த இடத்தை விட்டு கிளப்பணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையா இல்லையா? அந்த இடத்த உன்னை மாறாம அதுல நிலையா இருக்க வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்த கனி அந்த கடையில வை. உன் ஓனர் மனம் திரும்புவான், கட்டுப்படுவான். ஒரு வருஷத்துக்கு ஓட்டி தரேன். ஓடுறா, அடுத்த சொந்த இடம் பிடிப்போம். போயிட்டு வாங்க, போங்க. திருவண்ணாமலை எக்ஸ் எம்எல்ஏ, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா. உன்னுடைய வீட்டு எல்லைக்குள்ள பச்சை அம்மன் ஒரு தெய்வம் வருது. அதே மாதிரி வடப்புறத்துக்கு சென்று பார்த்தால் கன்னிமார்களா இருக்காங்க. இப்போ 13 ஆண்டு காலங்கள் உன்னுடைய பகைவர்களால் பல செய்வன எதிர்வினை கோளாறுகள் நடந்து உன்னுடைய ராஜயோகம் தடைப்பட்டது. உன்னுடைய சொத்துக்கள் நீதிமன்றம் சென்றது. மண்ணு மலைகளால் மன வருத்தமும் பிரச்சனைகளும் ஏற்பட்டது. நடந்துச்சா? அதுக்கு பிறகு வண்டி வாகனங்கள் நம்மள்ட இருந்து நஷ்டமானது. இந்த சூழ்நிலாம் நடந்த பின்பு இப்ப துணைவியை இழந்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கணும். அந்த வீட்டுக்குள்ள உன்னால நிம்மதியா இருக்க முடியாத நிலை இருக்கு, அதை மாற்றி தரணும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி வருது. அந்த சக்தியை விளக்குவது எப்படி என்பது உங்களுடைய சந்தேகமான எண்ணம். வாஸ்தவமா தப்பா? அதை நீக்கித்தானே, கல்யாணத்தை நடத்தி தானே, வெற்றி மேல கொடுப்பா. தனியா பேச வேண்டிய விஷயம், தனியா பேச வேண்டிய விஷயம். பேசுவோம் பேசுவோம், 3:30 பேசுவோம்.
கூப்பிடு கருப்பசாமிய. வழிகாட்டு மாளிகை பெற கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பெற கருப்பசாமிக்கு. இந்த அப்பா பக்கத்துல திருமணம் நடந்தாச்சு, வெற்றி உண்டு, ஆக்கித்தாரேன். பிள்ளைய கரை சேர்த்து கொடி கட்டி வாழ வைக்க, வெற்றி உண்டு. கொடி கட்டி வாழ வைக்கணும்னு அர்த்தம் தெரியுதா? இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு, அதை அடிப்போம். சரியா? சரி. திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும். தணிகை மலை திருத்தணி எந்திக்கலாம். சில சமயத்துல சாமி வரும்பொழுது இப்படி ஒரு ஆங்காரமான சத்தத்தை போட்டிருக்கோம். என்னடா இந்த சக்தி மட்டும் உனக்கு நிலையாக நினைக்கணும். ஆனா இதுக்காக வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயாரான மனசு கூட உனக்கு இருக்கு. தெய்வம் இருந்தா போதும். அதனால இனிமேல் இழந்தவர்களை பெற்று நடக்க போறது ஒண்ணும் இல்லை. அதனால அந்த அம்மனுடைய சக்தி வேணும். கொடுக்கவா மகனுக்கு? ஏமா அழாம சொன்னாதான் சரியா இருக்கும். அழுதுகிட்டு சொன்னா புரியாதுமா. கால் வந்துட்டுவான். அவனுக்கு கடத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல, சாமியார் ஆயிரணும். நம்மளும் வாக்கு சொல்லணும். கர்மசாமிக்கு இப்போதைக்கு கடன்களால சட்டப்படி இடைஞ்சல் வரக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் தேடுங்கிற ஒரு தளபதி ஓடுது. உண்மையாடா? அதனால குடியிருக்கக்கூடிய சொந்த ஊர்ல இருக்காம வெளியூர்ல தலைமுறைவா இருக்கணுங்கிற நிலைமை உனக்கு வந்துகிட்டு இருக்குடா. வாஸ்தவமா? உன் கடத்தையும் அடைக்கணும், இந்த நிலைமையை மாத்தணும். சொத்துன்னு சொன்னா என்ன இருக்கு? கால் வந்துட்டுவா. ரொம்ப பேசுத, உணர்ச்சி வசப்படாத மகாசக்தி. அமைதி பேரு, அமைதி பேரு. வரலாம் பக்கத்துல. அதனால தை மாதத்துல ஒரு இடத்தை வித்து தாரேன். அதுவரை கடன்காரங்களால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ஆக்கி தாரேன். சட்டம் உன்னை தொடாமல் நிம்மதியா காப்புத. ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு மகனே, பக்கத்துல வரலாம். அந்த அருள் உண்டுடா, தைரியமா இருக்கு. பக்கத்துல வந்து வாங்கதா இருந்தா வாங்கப்பா, இல்லைன்னா ஆளை விடு. ஜெயிச்சு தாரேன். கோயிலை கட்டிக்கா, நல்லா இருந்துக்கா. போயிட்டாங்க. கர்மசாமி திண்டுக்கல் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா. போற வழியில இடது பக்கத்துல நான் கர்மசாமி இருப்பேன். இருக்கடா. இப்போ 3.5 ஆண்டு காலங்களாக கடன்களால் கண்ணீர் விட்டு குடும்பத்தை விட்டு அகன்று போகக்கூடிய நிலைமை போல நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடனை தீர்த்து உன்னை செம்மையா வாழ வச்சிருந்தா போதுங்களா? கால் விட்டுவா. மத்தவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, தயவு செஞ்சு. சொல்றதே கேட்க மாட்டேங்க. வீட்டுல போயிட்டு தார, லாக் ஆகாம காப்பாத்துறேன். ஒரு இடத்துல பணம் இருந்து வாங்கிக்கா, போடு. நல்லா அதே திண்டுக்கல் எல்லை பெண்ணடியாள், பொம்பளை மட்டும். இது யாரு? நீ கொஞ்சம் ஒட்டாமரு. சாட்டை எங்க? என் சாட்டைய அடிச்சு பழகல, அதான் கண்டுபிடிக்க முடியல. சாட்டையை வச்சு ஒருத்தனை அடிச்சு ஒரு சாமியார் மாட்டிக்கிட்டான். நான் அடிக்க மாட்டேன், தெரியுமா உனக்கு? கூப்பிடு கருப்பசாமிய. பக்கத்துல கண்ண முடி. பாட்டி சித்தருக்கு விளையாட்டு மலை போற கர்ப்பசாமி, விளையாட்டு மலை போற கர்ப்பசாமி. கால் வந்துட்டு இவளுக்கு சைக்காலஜியான பாதிப்பு இருக்குமா? சைக்காட்டிக்ஸ், மனோதத்துவவியல் பாதிப்பு. அதனால சில சமயத்தில் நம்மளே தற்கொலை பண்ணிக்கிடுவோமாங்கிற எண்ணம் உனக்கு தோன்றி இருக்குமே. ஆடைகளை பத்தி கவலைப்படாத உள்ளவரும் சாப்பிடுறது சாப்பிட்டுட்டேனா நான் சாப்பிடலையோ
நீயும் சாப்பிடுவ, இவளையும் சாப்பிடுவது தெரியாது. அது மாதிரி ராத்திரி எழுந்துச்சு யாருக்கும் தெரியாம கதவை திறந்து நம்ம எங்கேயும் போய் இருந்துக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம், இந்த ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு செய்வனை இருக்கும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இதுக்கு செய்வனையும் இல்லை, வைவனையும் இல்லை, மனவியல் பாதிப்பு. குணமாக்கி தந்துடுறேன். சரியா? 4:45 மணிக்கு உன்னை கூப்பிடுவேன். செவட்டில் 2 இழுப்பு எடுத்து உன்னை குணமாக்கிடுவேன். காரணம் வா. கருதாமிக்கு இந்த கனியை வச்சுக்கணும். எங்களை பிறகு கூப்பிடவும் தரணும். அதே திண்டுக்கல் தேங்காய் மாங்காய் வியாபாரம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுக்கு சேர வேண்டிய வீடு ஒரு இடத்துல லாக்கா இருக்கு. அதுக்காக கொஞ்சம் மந்திர ஏவல் நடந்திருக்கு. இப்போ உன் தொழிலும் முடங்கி இருக்கு, இந்த உரிமையும் பறிமை இருக்கு. இந்த தொழிலை வளமாக்கி உங்களுக்கு வியாபாரத்தை நம்ம முதல்ல திறந்து விட்டா போதுங்களா? இந்த விபூதியை கொண்டு போய் வை. முதல்ல வை, வியாபாரம் முதல்ல பெருகும். அடுத்த மாதத்துல உன் சகோதரனை ஒத்துக்கிட வைக்க உன் வீட்டுக்கு வழி ஊது தரேன். நல்லா இருங்க மக்களே. சாமி வடி வைப்பா, போயிட்டு வரலாம். குத்து தந்தா போதுங்களா? ஓகே ஓகே. கர்மசாமி. ஆமா ஆமா. ராம்நாடு. ராம்நாட்டுல இருந்து கோயம்புத்தூர்ல வாழ்பவன். இப்ப புதுமையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு உனக்கு தெளிவான வாழ்க்கை தந்தா போதுங்களா? அந்த நிலை உனக்கு மீண்டும் அங்க போகவா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல? ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்க உன்னை ஏற்றுக்கிறாங்க. ஆனா இறுதி வரை அது நிலைக்குமா நிலைக்காதங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல. அதை நிலைக்க வச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டுவா. இந்தா முந்திய பிடிச்சுக்கா. ஆரன் அடிச்சாச்சு. இந்தா புறப்படு. ஆனந்தமாறு, நல்லாரு, ஓடு. முருகன் கோவில். என்ன வேணும் உனக்கு? 100 ரூபா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ளுகள் இல்லைங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கல்யாணம் ஆயிடுதா உனக்கு? உன் முருகனுக்கு உனக்கு இன்பமான வாழ்க்கை நடக்கணும்னு உத்தரவுல இருக்கு. வாஸ்தவமா? மீண்டும் இந்த வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல. இதனால உயிருக்கு ஆபத்து உருவாயிருமோங்கிற ஒரு பயம், அப்படின்னா நம்மளே செத்துருவோமாங்கிற ஒரு எண்ணம், இந்த ரெண்டும் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த வாழ்க்கையை சேர்த்து வச்சா போதுமா? கால் விட்டுவா. இந்தா வந்து சேருவான், கூப்பிட்டுக்கிடுவான். நல்லா இருக்கும். ஓடு. அதே துணிமலை கணவன் மனைவி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா, உன் வீட்டுக்கு இடப்புறத்துல விவசாய நிலங்கள்லாம் இருக்குல்ல? அந்த ஓடக்கரையில ஒரு பிடாரி அம்மனுடைய ஒரு பெரும் உச்சரமான அம்மன் இருக்கு. பார்த்தோமா? அந்த எல்லையை தாண்டி போனா நான் ஒரு பக்கம் கருப்புசாமி இருப்பேன். இப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ள 2 வருஷமா கடல்களும் மனநோயும் நடந்துகிட்டு இருக்கு. இவனுடைய உடல்நிலை பற்றியும் மனதை பற்றியும் உனக்கு அடிக்கடி திருப்தி குறைவு ஏற்படுது. இந்த பிரச்சனை எதுக்கு? இது எதுவும் மந்திரத்தால் ஆயிருக்கா, இல்ல இயற்கையாக நடக்கா? இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை வேணுங்கிறது உங்களுடைய கேள்வி. கால் விட்டுவா. அமைதி அமைதி. இந்த பக்கத்துல வா. எந்த மந்திரமும் நடக்கல. பையனுடைய கிரகம் உங்களுக்கு சரியில்லை. வெற்றியாக்கி தர, ஆபத்து இல்லாம உங்களை வாழ வச்சு தரேன். கடனை தீர்த்துருவோம். வா. கொஞ்சம் வார்த்தையை குறைச்சுக்கா. இங்க இருந்து வேற எங்கேயும் போய் இருந்து பிழைக்க முடியாது. கொண்டா இருக்காங்க. நல்லா இருங்க. ஓடா பையனை கொண்டாங்க. கர்மசாமி. ஆமா. பழனி மலை. உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தா கண்ணாடியை கலந்து சொல்லிட்டேன். குழந்தை 7வது மாதமாக வயிற்றில் இருக்கும் பொழுதே உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டுருச்சு. ஆனா இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த
உயிர்கண்டமான இந்த நிலை எப்படிப்பட்டது என்றால் தந்தை இருக்கக்கூடாது என்னும் விதியில் உள்ளதுதான். ஆனா ஒரு சிற்றுயிரை எடுத்து நட்டுயிரை காப்பாற்றணுங்கிற விதியில பெரியவங்களுக்கு எந்த சேதமும் இல்லாம ஆயிருக்கு. வரக்கூடிய ஐப்பசி மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு அந்த அம்சங்கள் மாறும். இப்ப இருக்கக்கூடிய கடன்களும் தீரும், உன் குடும்பமும் ஒன்று சேரும். காரணம் வா பக்கத்துல வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. திருவாரூர் குழந்தை பற்றி கேட்க வந்தவங்களுக்கு காலம் வா. இந்த குழந்தை பிழைக்குமோ பிழைக்காதுங்கிற ஒரு சந்தேகத்துல தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? முதல் முறையாக பார்க்கும் பொழுது இந்த தலைக்கு பிணம் கொடுத்திருக்கு. இப்போ இடையில சட்டம் கொடுக்கிறது என்னுடைய கவனத்தை திருக்குற மாதிரி இருக்கும். பேசாம இருந்து போவாங்க. முதல்ல இந்த பிள்ளை 4 பிள்ளைகளை போல தெளிவான நிலையில வாழ வச்சிருந்தா போடும்னா கொஞ்சம் என் கையில கொடுத்துவாங்க. மைக்க கொஞ்சம் தள்ளி கூப்பிடு சாமிய. பாண்டி சித்தருக்கு அதே திருவாரூர் பூக்கடை பஜார் காலொன்றா வாழ்வில் மின்ன மின்ன மயக்கும். என்ன வேணும்பா? நான் முதல்ல உங்களை உட்கார்றதுக்கு முன்னாலேயே ஒரு சின்ன மனவேதனையை பத்தி பேச நினைச்சேன். இவன் உடல்நிலையை பத்தி உனக்கு எந்த கவலையும் கிடையாதா? காலொன்றாங்க. தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற மனமென்று ஒன்று. இந்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்கோ? இந்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்கா ஏதாவது? தூங்காத கண்ணென்று ஒன்றுன்னு பாடுறேன், அர்த்தம் இருக்கா? என்ன அர்த்தம்? உன் புரிதம் உலக தூங்கவே மாட்டான். உண்மையா இல்லையா? எத்தனை வருஷம் ஆகிட உண்மையா தூங்கி? 15 வருஷம். சும்மா முடிச்சுக்கிட்டே படுத்துப்பான். பறக்க 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 எதுவும் செஞ்சு உட்காருவான். மன குழப்பமா இருந்துட்டு இருப்பான். அப்படிதானடா? கால் வந்துட்டுவான். கத்தி எங்கப்பா? இப்ப உங்க கடன்களை நான் தீர்த்து தரணும். கோடியை ஒட்டிய கடன்களாக வேதனையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். வித்து கொடுக்கவும் வழி இல்லை, விட்டு கொடுக்கவும் வழி இல்லை. என்ன? அதனால இந்த நிலையில இருந்து உங்களை நான் மாத்தி தந்துட்டோம்னா சரியாயிடும். முதல்ல உன் மனதுக்கு அமைதியை தாரேன், அடுத்து தொடர்ந்து பணத்தை தாரேன். அப்படி என்ன நினைச்சுக்கா? கூடி பார்ப்போம். கர்மசாமிக்கு சுவாகா, வடக்கம் பெருக சுவாகா, கண்ணோரக்கம் பெருக சுவாகா. இதை தேய்ச்சி குடிச்சுக்கா. இன்னிலிருந்து தூக்கம் மெல்ல மெல்ல வந்துடும். மன நிறைவடைவாய். இந்த பணம் தாரேன். ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்து இருக்கீங்க, அதை வாங்கி தந்துடுறேன். இந்த கடனை தீர்த்துக்கா, வெற்றியாக்கி தரேன். லீகலாக வந்து தேர்ட் பார்ட்டி வச்சுங்க, பேங்க்லேருந்து லீகலாக தேர்ட் பார்ட்டி. ஆமாம். அது என்ன இப்போ அப்படியே 8% லீகல் வந்து அப்படி நிற்கிது. என்ன ஆகும் ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் வரக்கூடிய அமௌண்ட்டை கொஞ்சம் கட்டிட்டேன்னா உன் மேலே பிரச்சனைலாம் போயிடும். அதை எப்படி திருப்பணுமோ திருப்பி தந்துடுறேன். கவலைப்படாமங்க, தைரியம் பாருங்க, பெற்றுக்கலாம். வாய்ப்பே இல்லை. பேங்க்ல போய் கேட்டோம்னா வாய்ப்பே இல்லை. யாருமே சொல்ல மாட்டாங்க வாய்ப்பு இருக்குன்னு. எப்படா ஒரு சொத்தை தன் பக்கம் திருப்புங்கிறது தான் பேங்குடைய சைக்காலஜி. புரியுதா? அவங்களுடைய கஸ்டடி கொண்டு வந்து அதை மாற்றணும். அதுதான் சட்டத்தை வேற மாதிரி கடைபிடிச்சேன்னா எல்லாரும் வெற்றி அடையலாம். நான் முடிச்சு தரேன். போ. அடுத்தவனுடைய மனதை பத்தியும் அடுத்தவனுடைய எண்ணத்தை பத்தியும் எந்த பேங்க் மேனேஜரும் சிந்திச்சதே கிடையாது வாழ்க்கையில. ஓகேவா? போயிட்டாங்க. புரியல?
வேணுமா? சந்தோஷமா? கார்த்திகை மாதம் காரைக்குடி மாரியம்மன் அருள் வருதான். அங்கே தள்ளிடு. இப்போ வருதான்னு பார்ப்போம். கண்ணை முடிக்காம வராடான்னு பார்ப்போம். இந்த மன ஓட்டத்துல தான் அந்த தெய்வம் அருள் வருது. இது வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அந்த அருள் வரட்டும். உன் குடும்பத்துக்கு பெருமையும் பாக்கியமும் உண்டு. நம்புவார்கள் நரங்களையும். நல்லா மகளே, கூட்டு போப்பா. குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டு கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை. ஐடி தேவையில்லை. வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060.